கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 6 வசனம். யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆமென். இன்று சாம்பல் புதன். சாம்பல் புதன் என்பது கத்தோலிக்க, ஆங்கிலிக்க, லுத்ரன் மற்றும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ கூட்டத்தினரால் அனுசரிக்கப்படும் ஒரு முக்கியமான நாளாகும். இது லெந்து காலத்தின் தொடக்க நாளாக கருதப்படுகிறது. சாம்பல் புதன் மூலம் கிறிஸ்தவர்கள் பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி ஆழ்ந்த பக்தியுடன் ஆண்டவரை நோக்கி திரும்புவதை நினைவு கூறுகிறார்கள். இன்றைய தியான வசனத்தில் யோபு நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று கூறுவதை வாசிக்கிறோம். வேதத்தில் சாம்பல் பாவங்களை ஒப்புக்கொள்வது, நாசம், தாழ்மை இவைகளை குறிக்கிறது. ஆதியாகமத்தில் கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று கூறுவதை வாசிக்கிறோம். இது மனிதனின் நிலையின்மையை நினைவுபடுத்துகிறது. சாம்பல் புதன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம் பற்றி ஆழ்ந்து சிந்தித்து மனம் திரும்பி தவம் மேற்கொண்டு ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும் ஒரு நாளாகும். இந்த நாள் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் தாழ்மையையும் சுய பரிசோதனையையும் வளர்ப்பதற்குமானது. சாம்பல் பாவத்தை, மண்ணாக மாறும் மனித உடலின் நிலையின்மையை, மனம் திரும்புதலை, தாழ்மையை குறிக்கிறது. இந்த நாளில் கடந்த ஆண்டின் குருத்தோலை ஞாயிறு அன்று பயன்படுத்திய ஒலிவ மரக் கிளைகளை எரித்து அந்த சாம்பல் தயாரிக்கப்படுகிறது. இதை ஒலிவ எண்ணெயுடன் கலந்து போதகர்கள் சபை மக்களின் நெற்றியில் சிலுவை குறியிட்டு, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறுவர். அன்று இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிப்பார்கள். சாம்பல் புதனின் மகத்துவத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலில் இந்த நாள் பாவத்தை நினைவுபடுத்துகிறது. சாம்பல் பாவம், அழிவு மற்றும் தாழ்மையை குறிக்கிறது. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி நமக்கு அறிவுறுத்துகிறார். இரண்டாவது, மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் மற்றும் பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இன்றைய தியான வசனத்தில் யோபு கூறியது போல நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்த பாவங்களுக்காக நம்மை அருவருத்து மனஸ்தாபப்பட்டு வருந்தி தேவனின் பாதம் அமர்ந்து மன்னிப்பை பெற நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நம்மை தைரியப்படுத்துகிறார். மூன்றாவது, மனவிணக்கம் மற்றும் தாழ்மை. நினிவே பட்டணத்து மக்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ததால் அந்த பட்டணத்தை தேவன் அழிக்கப் போவதாக யோனா தீர்க்கதரிசி மூலம் சொன்னதை கேட்ட ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் தங்கள் உடுப்பை களைந்து இரட்டை உடுத்துக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்றும், அவர்கள் உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தார்கள் என்றும், அவர்கள் மனமாற்றத்தை பார்த்த தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்றும் யோனாவின் புத்தகத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். இந்த மனத்தாழ்மை, பணிவு, மனம் திரும்புதலுக்கு ஆரம்ப நாள்தான் இந்த சாம்பல் புதன். இதை தொடர்ந்து 40 நாட்கள் உபவாசத்துடன் ஜெபிக்கும் நாளை லெந்து நாட்கள், அதாவது தபசு காலம் என்று அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசத்தோடு இருந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த தபசு காலம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தபசு காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய காரியங்கள்: 1. நோன்பு, தட் இஸ் ஃபாஸ்டிங் அண்ட் தியாகம், சாக்ரிஃபைஸ், இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்தல். 2. தாழ்மை மற்றும் சுய பரிசோதனை, நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தம் ஆக்குதல். 3. நற்கருணை மற்றும் நற்கிரியைகள், மற்றவர்களுக்கு உதவுதல். 4. நற்செய்தியின் வாழ்க்கை, இயேசுவின் போதனைகளை பின்பற்றுதல். சாம்பல் புதன் ஒரு பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், ஜெபம், நோன்பு ஆகியவற்றின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு தாழ்மையையும் பரிசோதனையையும் ஆண்டவரை இன்னும் ஆழமாக அணுகுவதையும் நினைவுபடுத்தும் ஒரு நாள் ஆகும். மொத்தத்தில் சாம்பல் புதன் என்பது பாவங்களை நினைவுபடுத்தும் நாள். மனம் திரும்புதல், ஜெபம், நோன்பு மற்றும் தியானம் ஆகியவற்றை அதிகரிக்க வேண்டிய காலத்தின் தொடக்கம். தபசு காலம், அதாவது லென்ட், புனித வாரத்திற்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் நம்மை தயார்படுத்தும். ஸோ தபசு காலத்தில் லீவ் எவ்ரி நெகட்டிவ் தாட்ஸ், லேர்ன் எவ்ரி டே நியூ திங்ஸ், லிசன் எவ்ரி டே நியூ டெஸ்டமெண்ட். During this Lent season, keep it in your mind reflection, repentance and reconciliation. தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக மாற்றுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.